அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் 60 வயதை கடந்த மூத்த குடிமக்களா? உங்களுக்கான பதிவு தான் இது. 60 வயதை கடந்த ஒவ்வொருவரும் சுமார் 40 ஆண்டு காலம் கடுமையாக உழைத்து வயது மூப்பின் காரணமாக பணி ஓய்வு பெற்றிருப்பீர்கள். பணி ஓய்வின் போது கிடைத்த தொகையையும் இதுநாள் வரை சேமித்த தொகையையும் பாதுகாப்பாக எப்படி முதலீடு செய்வது, எந்த வங்கியில் என்ன வட்டி விகிதம் வழங்கப்படுகிறது என்பது குறித்து விரிவான பதிவு தான் இது. இதில் 3 கேட்டகரி பற்றியும் சொல்லியிருக்கேன். அதாவது ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ப்ரைவேட் செக்டார் பேங்க் அண்ட் பப்ளிக் செக்டார் பேங்க். அதாவது சிறு நிதி நிறுவன வங்கிகள், தனியார் வங்கிகள் மற்றும் பொது உடைமை வங்கிகள் குறித்து விரிவான விளக்கத்தை இந்த பதிவில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 1 ஆண்டு முதலீடு செஞ்சால் என்ன வட்டி விகிதம் கிடைக்கும், 3 ஆண்டுகளாக இருந்தால் என்ன விகித வட்டி கிடைக்கும், 5 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால் எத்தனை சதவீதம் வட்டி கிடைக்கும் என்பதை பற்றியும் விரிவாக கொடுத்துள்ளேன். உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் முதலீட்டு காலத்தை தீர்மானித்து வங்கியை தேர்வு செய்யுங்கள். முதல்ல ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கை பற்றி பார்க்கலாம். வங்கி வாரியாக கொடுத்துருக்குறேன். முதல்ல வங்கியோட பேர், அடுத்தது அதில் இருக்க ஹையஸ்ட் ஸ்லாப் என்ன, அப்புறம் 1 வருஷத்துக்கு என்ன வட்டி, 3 வருஷத்துக்கு என்ன வட்டி, 5 வருஷத்துக்கு என்ன வட்டி அப்படின்ற ஸ்லாபை வங்கி வாரியாக கொடுத்துருக்கேன். முதல்ல ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேட் 8.5% வட்டி கிடைக்கிது. 1 வருஷத்துக்கு நம்ம டெபாசிட் பண்ணோன்னா 7.75%, 3 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணும்போது 8%, 5 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணால் 7.75% வட்டி கிடைக்கும். இதே கேபிட்டல் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் அதிகபட்ச சதவீதம் 8.1%. 1 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணும்போது 8% வட்டி கிடைக்கிது. 3 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணும்போது 7.65%, 5 வருஷத்துக்கு 7.6% வட்டி கிடைக்குது. ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் அதிகபட்சம் கிடைக்கக்கூடிய வட்டி விகிதம் 9. இது ஓராண்டுக்கு முதலீடு செய்யும்போது 8.7%, 3 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால் 8.5%, 5 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யும்போது 7.75% வட்டி கிடைக்கும். ஈசாப் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் அதிகபட்ச ஸ்லாப் 8.88%, 1 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணால் 6.5%, இது 3 ஆண்டுகளாக இருந்தால் 7.25, 5 ஆண்டுகளுக்கு 6.75% வட்டி கிடைக்கும். ஃபின்கேர் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் அதிகபட்சம் வழங்கக்கூடிய வட்டி 8.5%, 1 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணால் 7% வட்டி கிடைக்கும். 3 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்யும்போது 8% வட்டி கிடைக்கும். 5 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்தால் 7.75% வட்டி கிடைக்கும். ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கியில் அதிகபட்சம் 8.75% வட்டி கிடைக்கும். அதில் 1 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணும்போது 8.75%, 3 வருஷத்துக்கும் 8.75% வட்டி கிடைக்கும். 5 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்யும் பொழுது 7.75% வட்டி கிடைக்கும். நார்த் ஈஸ்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கியில் அதிகபட்சம் 9% வட்டி கிடைக்கும். 1 ஆண்டுக்கு டெபாசிட் செய்யும்போது 7.5%, 3 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்யும் பொழுது 9% வட்டியும், 5 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்யும்போது 8.5% வட்டியும் கிடைக்கும். அதே மாதிரி ஷிவலிக் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கியில் 9.05% வட்டி அதிகபட்சம் கிடைக்கும். அதில் 1 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணோன்னா 8.3% வட்டியும், 3 ஆண்டுகளுக்கு 8% வட்டியும், 5 ஆண்டுகளுக்கு 7% வட்டியும் கிடைக்கும். சூரியதேவ் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கியில் அதிகபட்சம் 9.1% வட்டி கிடைக்கும். 1 ஆண்டுக்கு டெபாசிட் செய்யும்போது 8.75%, 3 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்யும்போது 8.75%, 5 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்யும்பொழுது 9.1% வட்டி கிடைக்கும். அதேமாதிரி உஜ்ஜைன் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கியில் அதிகபட்சம் 8.75% வட்டி கிடைக்கும். 1 ஆண்டுக்கு டெபாசிட் செஞ்சால் 8.6%, 3 ஆண்டுகளுக்கு 7.7%, 5 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செஞ்சால் 7.7% வட்டி கிடைக்கும். அதே மாதிரி யூனிட்டி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் வாங்கக்கூடிய அதிகபட்ச வட்டி 9.1%, 1 ஆண்டுக்கு டெபாசிட் செஞ்சால் 7.75%, 3 ஆண்டுகளுக்கு 8.65%, 5 ஆண்டுகளுக்கு 8.65% வட்டி கிடைக்கும். உட்காஷ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் 9.1% அதிகபட்ச வட்டி கிடைக்கும். 1 ஆண்டுக்கு டெபாசிட் செய்யும்போது 8.6%, 3 ஆண்டுகளுக்கு 9.1%, 5 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செஞ்சால் 8.35% வட்டி கிடைக்கும். இப்போது ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் என்ன வட்டி விகிதன்றதை பற்றி பார்க்கலாம்.
அடுத்து தனியார் வங்கிகளை பற்றி பார்க்கலாம். இதில் ஆக்சிஸ் வங்கியில் அது கிடைக்கக்கூடிய அதிகபட்ச வட்டி 7.75%. ஒரு ஆண்டுக்கு டெபாசிட் செய்யும் பொழுது 7.2% கிடைக்கும். 3 ஆண்டுகளுக்கு 7.6% வட்டி கிடைக்கும். 5 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்தால் 7.75% வட்டி கிடைக்கும். டிபிஎஸ் வங்கியில் டெபாசிட் செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய அதிகபட்ச வட்டி விகிதம் 8%. ஒரு ஆண்டுக்கு டெபாசிட் செய்தால் 7.5%, 3 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்தால் 7%, 5 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்தால் 7% வட்டி கிடைக்கும். டிசிபி வங்கியில் அதிகபட்சம் கிடைக்கக்கூடிய வட்டி விகிதம் 8.5%. ஒரு ஆண்டுக்கு டெபாசிட் செய்தால் 7.6%, 3 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்தால் 8%, 5 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்தால் 7.9% வட்டி கிடைக்கும். தனலட்சுமி பேங்கில் டெபாசிட் செய்யும் பொழுது அதிகபட்சம் 7.75% வட்டி கிடைக்கும். ஓராண்டுக்கு டெபாசிட் செய்தால் 7.25%, 3 ஆண்டுகளுக்கு 7%, 5 ஆண்டுகளுக்கு 7.1% வட்டி கிடைக்கும். ஃபெடரல் பேங்கில் டெபாசிட் செய்யும் பொழுது அதிகபட்சம் 8% வட்டி கிடைக்கும். நமக்கு ஓராண்டுக்கு டெபாசிட் செய்தால் 7.5%, 3 ஆண்டுகளுக்கு 7.6%, 5 ஆண்டுகளுக்கு 7.6% வட்டி கிடைக்கும். பந்தன் வங்கியில் டெபாசிட் செய்யும் பொழுது அதிகபட்சம் 8.55% வட்டி கிடைக்கும். ஓராண்டுக்கு டெபாசிட் செய்தால் 8.55%, 3 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்யும் போது 7.75%, 5 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்தால் 6.6% வட்டி கிடைக்கும். சிட்டி யூனியன் வங்கியில் அதிகபட்சம் 7.5% வட்டி கிடைக்கும். ஓராண்டுக்கு டெபாசிட் செய்யும் போது 7%, 3 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்யும் பொழுது 6.75%, 5 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்தால் 6.5% வட்டி கிடைக்கும். ஹெச்டிஎஃப்சி வங்கியில் அதிகபட்சம் கிடைக்கக்கூடிய வட்டி விகிதம் 7.9%. ஒரு ஆண்டுக்கு டெபாசிட் செய்தால் 7.1% கிடைக்கும். 3 ஆண்டுகளுக்கு 7.5%, 5 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்தால் 7.5% கிடைக்கும். அடுத்தது ஐசிஐசிஐ வங்கியில் அதிகபட்சம் 7.75% கிடைக்கும். ஓராண்டுக்கு டெபாசிட் செய்தால் 7.2%, 3 ஆண்டுகளுக்கு செய்யும் பொழுது 7.5%, 5 ஆண்டுகளுக்கு 7.5% கிடைக்கும். ஐடிபிஐ வங்கியில் டெபாசிட் செய்தால் அதிகபட்சம் 7.75% வட்டி கிடைக்கும். ஓராண்டுக்கு டெபாசிட் செய்தால் 7.3%, 3 ஆண்டுகளுக்கு 7%, 5 ஆண்டுகளுக்கு 7% வட்டி கிடைக்கும். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கில் டெபாசிட் செய்யும் பொழுது 8.4% அதிகபட்சமாக வட்டி கிடைக்கும். ஓராண்டுக்கு டெபாசிட் செய்தால் 7%, 3 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்யும் பொழுது 7.3%, 5 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்தால் 7.25% வட்டி கிடைக்கும். இண்டஸ் இண்ட் வங்கியில் டெபாசிட் செய்யும் பொழுது அதிகபட்சம் 8.25% வட்டி கிடைக்கும். ஓராண்டுக்கு டெபாசிட் செய்தால் 8.25%, 3 ஆண்டுகளுக்கு செய்தால் 7.75%, 5 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்யும் பொழுது 7.75% கிடைக்கும். ஜே&கே பேங்க்கில் டெபாசிட் செய்யும்போது அதிகபட்சமாக 7.75% வட்டி கிடைக்கும். ஓராண்டுக்கு டெபாசிட் செய்தால் 7.6%, 3 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்தால் 7%, 5 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்தால் 7% வட்டி கிடைக்கும். கர்நாடகா வங்கியில் டெபாசிட் செய்யும்பொழுது அதிகபட்சமாக 8% வட்டி கிடைக்கும். ஓராண்டிற்கு டெபாசிட் செய்தால் 7.85%, 3 ஆண்டுகளுக்கு செய்யும் பொழுது 7%, 5 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்தால் 7% கிடைக்கும். கொட்டாக் மஹேந்திரா பேங்கில் 7.9% வட்டி கிடைக்கும் அதிகபட்சம். ஓராண்டுக்கு டெபாசிட் செய்தால் 7.6%, 3 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்தால் 7.6%, 5 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்தால் 6.7% வட்டி கிடைக்கும். கரூர் வைசியா பேங்க் டெபாசிட் செய்யும்பொழுது அதிகபட்சமாக 8.1% வட்டி கிடைக்கும். ஓராண்டுக்கு டெபாசிட் செய்தால் 7.5%, 3 மற்றும் 5 ஆண்டுகளுக்கும் 7.5% வட்டி கிடைக்கும். நைனிடால் பேங்கில் டெபாசிட் செய்யும்போது அதிகபட்சம் 7.55% வட்டி கிடைக்கும். ஓராண்டு டெபாசிட்டுக்கு 7.2%, 3 ஆண்டு டெபாசிட்டுக்கு 6.75%, 5 ஆண்டு டெபாசிட்டுக்கு 6.25% வட்டி கிடைக்கும். ஆர்பிஎல் பேங்கில் அதிகபட்சமாக 8.5% வட்டி கிடைக்கும். ஓராண்டுக்கு டெபாசிட் செய்தால் 8%, 3 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்யும் பொழுது 8%, 5 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்யும்போது 7.6% கிடைக்கும். எஸ்பிஎம் பேங்கில் டெபாசிட் செய்யும்போது அதிகபட்சம் 8.75% வட்டி கிடைக்கும். ஓராண்டு டெபாசிட்டுக்கு 7.55%, 3 ஆண்டு டெபாசிட்டுக்கு 7.8%, 5 ஆண்டு டெபாசிட்டுக்கு 8.25% வட்டி கிடைக்கும்.
சவுத் இந்தியன் பேங்கில் டெபாசிட் செய்யும் பொழுது அதிகபட்சம் 7.9% வட்டி கிடைக்கும். ஓராண்டு டெபாசிட்க்கு 7.3%, 3 ஆண்டு டெபாசிட்க்கு 7.2%, 5 ஆண்டு டெபாசிட்க்கு 6.5% வட்டி கிடைக்கும். தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியில் டெபாசிட் செய்யும் பொழுது அதிகபட்சம் 8.25%, ஓராண்டு டெபாசிட்க்கு 7.5%, 3 ஆண்டு டெபாசிட்க்கு 7%, அதேபோல் 5 ஆண்டு டெபாசிட்டிற்கும் 7% வட்டி கிடைக்கும். எஸ் பேங்கில் டெபாசிட் செய்யும் பொழுது அதிகபட்சமாக 8.25% வட்டி கிடைக்கும். ஓராண்டு டெபாசிட்டுக்கு 7.75%, 3 ஆண்டு டெபாசிட்க்கு 8%, 5 ஆண்டு டெபாசிட்டுக்கு 8% வட்டி கிடைக்கும். அடுத்தது பப்ளிக் செக்டார் பேங்க்கில் என்ன வட்டி கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பேங்க் ஆஃப் பரோடாவில் அதிகபட்சமாக 7.8% வட்டி கிடைக்கும். ஒரு வருஷம் டெபாசிட் செய்யும்போது 7.35%, 3 ஆண்டு டெபாசிட் செய்யும்போது 7.65%, 5 ஆண்டு டெபாசிட் செய்யும்போது 7.4% வட்டி கிடைக்கும். அடுத்தது பேங்க் ஆஃப் இந்தியா, இதில் 7.8% அதிகபட்ச வட்டி கிடைக்கும். ஓராண்டுக்கு டெபாசிட் செய்யும்போது 7.3%, 3 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்யும்போது 7.25%, 5 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்யும்போது 6.75% வட்டி கிடைக்கும். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் அதிகபட்சம் 7.9% வட்டி கிடைக்கும். ஓராண்டுக்கு டெபாசிட் செஞ்சால் 7.25%, 3 ஆண்டுகளுக்கு 7%, 5 ஆண்டுகள் டெபாசிட் செய்யும்போது 7% வட்டி கிடைக்கும். கனரா பேங்க்கில் டெபாசிட் செய்யும் பொழுது நமக்கு அதிகபட்சமாக 7.75% வட்டி கிடைக்கும். ஓராண்டுக்கு டெபாசிட் செய்யும்போது 7.35%, 3 ஆண்டுகளுக்கு 7.3%, 5 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்யும்போது 7.2% வட்டி கிடைக்கும். இது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நம்ம டெபாசிட் செஞ்சோம்னா அதிகபட்சம் 7.95% வட்டி கிடைக்கும். ஓராண்டு டெபாசிட்க்கு 7.25%, 3 ஆண்டு டெபாசிட்டுக்கு 7%, 5 ஆண்டு டெபாசிட்டுக்கு 6.75% வட்டி கிடைக்கும். பஞ்சாப் நேஷனல் வங்கியில் டெபாசிட் செய்யும்போது அதிகபட்சம் 7.75% வட்டி கிடைக்கும். ஓராண்டு டெபாசிட்க்கு 7.3%, 3 ஆண்டு டெபாசிட்க்கு 7.5%, 5 ஆண்டு டெபாசிட்டுக்கு 7% வட்டி கிடைக்கும். பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கில் டெபாசிட் செஞ்சோன்னா அதிகபட்சம் 7.95% வட்டி கிடைக்கும். ஓராண்டு டெபாசிட்க்கு 6.8%, 3 ஆண்டு டெபாசிட்க்கு 6.5%, 5 ஆண்டு டெபாசிட்க்கு 6.5% வட்டி கிடைக்கும். இதே இந்தியன் வங்கியில் டெபாசிட் செஞ்சோன்னா அதிகபட்ச வட்டி 7.75% கிடைக்கும். ஓராண்டு டெபாசிட்டுக்கு 6.6%, 3 ஆண்டு டெபாசிட்க்கு 6.75%, 5 ஆண்டு டெபாசிட்க்கு 6.75% வட்டி கிடைக்கும். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் IOB பேங்க்கில் டெபாசிட் பண்ணும்போது அதிகபட்சம் 7.8% வட்டி கிடைக்கும். ஓராண்டு டெபாசிட்க்கு 7.4%, 3 ஆண்டு டெபாசிட்க்கு 7%, 5 ஆண்டு டெபாசிட்டுக்கு 7% வட்டி கிடைக்கும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் டெபாசிட் பண்ணும்போது SBIயில் டெபாசிட் பண்ணும்போது அதிகபட்சம் 7.75% வட்டி கிடைக்கும். ஓராண்டுக்கு டெபாசிட் பண்ணோன்னா 7.3%, 3 ஆண்டுகளுக்கு 7.25%, 5 ஆண்டுகளுக்கு 7.5% வட்டி கிடைக்கும். யூகோ பேங்க்கில் டெபாசிட் செய்யும்போது அதிகபட்சமாக 7.55% வட்டி கிடைக்கும். ஓராண்டு டெபாசிட்க்கு 6.75%, 3 ஆண்டு டெபாசிட்க்கு 6.8%, 5 ஆண்டு டெபாசிட்டுக்கு 6.7% வட்டி கிடைக்கும். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் டெபாசிட் பண்ணும்போது அதிகபட்சமாக 7.9% வட்டி கிடைக்கும். இதில் முதல் ஒரு ஆண்டுக்கு டெபாசிட் செஞ்சால் 7.25%, 3 ஆண்டுகளுக்கு 7%, 5 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செஞ்சால் 7% கிடைக்கும். இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள வட்டி விகிதங்கள் எல்லாமே 2 கோடிக்கு மிகாமல் டெபாசிட் செய்பவர்களுக்கு மட்டும்தான். இது வட்டி விகிதம் எல்லாமே லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆனது, அதாவது மார்ச் 2025 படி உள்ள வட்டி விகிதம். இது எல்லாமே உங்களுக்கு அருகாமையில் உள்ள உங்களுக்கு வசதியான நம்பகமான வங்கியை தேர்வு செய்து பாதுகாப்பாக முதலீடு செய்யுங்கள். முதுமையில் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.